ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதை தவறான விதத்துக்கு தயவுசெய்து யூஸ் பண்ணாங்க. அப்புறம் அஃபிஷியலாக ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போது நீங்கள் வந்து அப்புறம் கவலைப்பட்டு எந்த யூஸும் இல்லை. அதனால் தயவுசெய்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் அது எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், கேட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யூனிட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு 5 கொஸ்டின் நம்ம வந்து 16 மார்க்குக்கு கோல்டன் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கோம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதாவது எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் இன்டர்னல் கண்டிஷன் மெத்தட். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, அதாவது ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கேட்ட கொஸ்டின்ஸு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து கேட்டாங்க அப்படின்னா அடுத்த யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. சரியா, அது தவறான ஒரு விஷயம். அதாவது உங்கள் காலேஜில் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் இயர் வச்ச கொஸ்டின்ஸும், அதாவது போர்டு எக்ஸாமோட கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து அதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லும் போது இது எல்லாமே சேர்ந்தது தான் முக்கியமான கொஸ்டின். சரியா, தனியாக செப்பரேட்டாக இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி கிடையாது. அதனால் பழைய கொஸ்டின்ஸில் கேட்டாங்க அப்படின்னா இது திரும்ப கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாதீங்க. இதை நிறைய பேர் தவறாக என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் தயவுசெய்து அதை நீங்கள் மாற்றிங்க. சரியா, அதுக்கப்புறம் இந்த லேசர் ஆப்லேஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அதை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நானோ மெட்டீரியலும் தயவுசெய்து நல்லபடியாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 4 கொஸ்டின். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பிளைன் தி லீட் சில்வர் 2 காம்பனன்ட்ஸ் பேஸ் டயக்ராம் இருக்குது பார்த்திங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இதோட ஆன்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா, யூனிட் 4ல் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3 கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து யூனிட் 5ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, இந்த 5 கொஸ்டின்லேருந்து நமக்கு வந்து ரெகுலராக என்ன பண்ணுறோம் பார்த்து கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட் வாட்டர் நியூக்ளியர் பவருக்கு பார்த்திங்களா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதில் வந்து பிளாக் டயக்ராம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அந்த லீட் ஆசிட் அதாவது ஸ்டோரேஜ் பேட்டரி இருக்குது பாருங்கள், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுவும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து H2O2 சரியா ஃபியூவல் செல் இருக்குது பார்த்திங்களா, இந்த கொஸ்டின் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இதோட PDF ஃபைல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.